ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஷிரடி சாய்பாபாவினுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தோடு அவருடைய பக்தர்களாகிய நம்முடைய அனைத்து கவலைகளும் தீர்ந்து தேவைகள் அனைத்தும் பூர்த்தியடைந்து நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் வாழ சத்குரு சாய்நாதர் பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த பதிவை தொடங்கலாம். இன்னைக்கு குருவாரம், வியாழக்கிழமை, பாபாவுடைய நாள். பாபாவுக்கு மட்டும் இல்லை, குருமார்களுக்கும் சித்த புருஷர்களுக்கும் மகான்களுக்கும் நாம் வழிபாடு செய்கிறதுக்கு ரொம்பவே சிறந்த நாளாக இந்த குருவாரம் அப்படின்னு அழைக்கக்கூடிய வியாழக்கிழமை அமையுது. நம்மளுடைய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது நியாயமாக இருக்கிற பட்சத்தில் சத்குரு சாய்நாதர் அருளோட அது பரிபூர்ணமாக நிறைவேற்றி தரப்படும். பாபாவை பரிபூர்ணமாக நம்பி சரணாகதி செஞ்சு அவரை வணங்கக்கூடிய பக்தர்களுக்கு பல அனுபவங்களை பாபா கொடுத்துருப்பார். இது வரைக்கும் கொடுக்கலனா நம்பிக்கையோடு அவரை வழிபட தொடங்குங்க. நிச்சயமாக எல்லா பக்தர்களுக்கும் நல்ல அனுபவங்களை பாபா கொடுப்பார். நாம் ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டு பாபா முன்னால் போய் நின்னோன்னா கண்டிப்பாக அதில் நியாயம் இருக்கிற பட்சத்தில் உடனுக்குடன் நிறைவேற்றி கொடுப்பார். அப்படி இல்லையா, நமக்கு உடனே அது கிடைக்கலையா, அதுக்கான நேரம் நமக்கு வரலை அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். ஒரு சில பக்தர்கள் தான் கேட்ட உடனேயே கிடைக்கணும்னு சொல்லி குழந்தைங்க எப்படி அம்மா கிட்ட அடம் பிடிக்குமோ அந்த மாதிரி தான் பாபா கிட்டேயும் அடம் பிடிக்கிறாங்க. ஆனால் பாபா என்ன செய்வார் தெரியுங்களா? ஒரு தாய்கிட்ட ஒரு குழந்தை போய் இனிப்பு கேட்டால் என்ன பண்ணுவாங்க? ஒரு முறை கொடுப்பாங்க, 2 முறை கொடுப்பாங்க, 3வது முறை அது குழந்தைக்கு உடம்புக்கு ஒவ்வாதது ஏதாவது ஆகிடும், குழந்தைக்கு உடம்புக்கு சரியில்லாமல் போயிடும்னு சொல்லி அதை தவிர்க்க பார்ப்பாங்க. அதாவது குழந்தைக்கிட்ட கேட்ட உடனே கொடுக்க மாட்டாங்க. அதுபோல தான் பாபா நமக்கு கொடுக்குறாருன்னா அது நமக்கு நன்மை பயக்கும் அப்படிங்கிறத தான் கொடுப்பாரு. நமக்கு அதனால் ஏதாவது தீங்கு விளைவிக்கும், இல்லை அது ஏதாவது நமக்கு ஆபத்தை விளைவிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயம் இருந்தால் அதை நாம் கேட்டால் கண்டிப்பாக பாபா கொடுக்க மாட்டார். அப்போ அந்த நிமிஷம் நம்ம கேட்டு பாபா கொடுக்கலையேன்னு நமக்கு பாபா மேலே வருத்தம் வரலாம். ஆனால் அவர் ஏன் கொடுக்கலங்கிறத ஒரு சில நாட்கள்லேயே, ஏன் ஒரு சில மணி நேரங்கள்லேயே நமக்கு புரிய வைப்பார். ஆனால் அந்த நிமிடங்களை கடக்கிறதுக்கு நமக்கு நம்பிக்கையும் பொறுமையும் வேணும். இது எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கான்னு கேட்டால் இருக்கிறதில்ல. ஆனால் பாபாவை பரிபூர்ணமாக சரணாகதி பண்ணி அவரை பக்தி பண்ணுற பக்தர்களுக்கு படிப்படியாக பாபா நம்பிக்கையையும் பொறுமையையும் கொடுத்து தடுத்தாட்கொள்வார். எல்லாருக்குமே எல்லாமே கிடைச்சிடுறது இல்லைங்க. அதுபோலத்தான் எத்தனையோ கோடி மக்கள் இருந்தாலும் எல்லாருக்குமே பாபாவை வணங்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா யாரெல்லாம் புண்ணியம் பண்ணவங்களோ, யாரெல்லாம் அதிர்ஷ்டசாலியோ அவங்களுக்கு மட்டும்தான் பாபாவை போன்ற சத்குருவை வணங்குவதற்கான பாக்கியம் கிடைக்கும். அந்த விதத்தில் நாம் எல்லாரும் ரொம்பவே புண்ணியம் பண்ணியிருக்கோம். அதனால தான் பாபாவை பற்றி நம்மளால் பேச முடியுது. பாபாவை பற்றி பேசக்கூடிய இந்த மாதிரிய பதிவுகளை நம்ம கண்ணில் காமிச்சு பாபாவோட அற்புதங்களையும் அவருடைய லீலைகளையும் அவருடைய அறிவுரைகளையும் கேட்கறதுக்கான பாக்கியத்தை கூட பாபா கொடுக்குறாரு. சாதாரணமாக இது வாய்ச்சிடாதுங்க. பாபா பக்தர்களாக நாம் இருக்கிறதே பெரிய ஒரு நல்ல விஷயம். ஏன்னா பாபா ஒரு மனுஷன் நல்ல மனுஷனாக இருக்கிறாங்கன்னா அவங்கள மேலே மேலே சிறந்த மனுஷனாக மாற்றுறாரு. சாதாரண மனுஷனாக இருக்கிறவங்கள நல்ல மனுஷனாக மாற்றுறாரு. கெட்டவங்களாக இருக்கிறவங்கள நல்லவங்களாக மாற்றுறாரு. பாபா முன்னால் ஆண்டியும் ஒன்று தான், அரசரும் ஒன்று தான், நல்லவனும் ஒன்று தான், கெட்டவனும் ஒன்று தான். என்னங்க இப்படி சொல்கிறீங்களே, அப்போது நல்லவங்களுக்கு நல்லது நடக்காதா, கெட்டவங்களுக்கு நடக்கிற மாதிரியே தான் நல்லவங்களுக்கும் நடக்குமான்னு கேட்காதீங்க. அவங்களுடைய கர்மவினை பயனுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க பெறக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் இருக்கும். ஆனால் பாபாவோட பாதத்தை போய் நம்ம கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோன்னா நம்மளோட கர்மவினை பதிவில் ஏதாவது தவறாக இருந்தால் கூட பாபாவின் அருட்பார்வையால் அது சரி செய்யப்படும். நிச்சயமாக அது சரியாகும்னு சொல்லி நாம் நம்பணும். பாபாவுடைய
அருள் ஆசீர்வாதமும் நம்மளோட நம்பிக்கையும் ஒன்று சேரும்போது நிச்சயமாக இது நடக்குது. இது பாபா பக்தர்கள் பலருடைய அனுபவமாகவும் இருக்குது. நமக்கு ஏதாவது ஒரு சங்கடம் வர வேண்டிய நேரமாக இருந்ததுன்னா அது நிச்சயமாக வந்து தான் தீரும். அதை தவிர்க்க முடியாது. ஆனால் அந்த சங்கடத்தை கொஞ்சம் சிறுசாக்கி அந்த சங்கடத்தை நமக்கு பெருசாக பாதிப்பை கொடுக்காத அளவுக்கு குறைக்கிறதுக்கு பாபாவால் முடியும். அதைத்தான் தன்னுடைய பக்தர்களுக்கு பாபா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, இப்போவும் செய்கிறாரு, எப்போவுமே செய்வார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் எனக்கு இது வேணும் அது வேணும்னு போய் பாபா கிட்ட கேட்காம எனக்கு எது நல்லதோ அதை ஏன் பாபா கொடுப்பாருன்னு அவர் முன்னால் போய் சும்மா சாதாரணமாக நின்னா போதும். நீங்கள் எதுவும் கேட்கணுன்னே இல்லை. உங்களுடைய திருப்திக்காக வேணால் பாபா எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கலாமே தவிர்த்து நீங்கள் கேட்டாலும் கேட்கலனாலும் உங்களுக்கானதை வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளல் தான் பாபா. இதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். பாபா பக்தர்களாக நாம் பாபாவின் அருளோடு ஆசீர்வாதத்தோடு நாம் கேட்குறத விட பல மடங்கு நல்ல விஷயங்களை நம்மளால் பெற முடியும். நமக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கும் கிடைக்கணும். நமக்கு கிடைச்சத மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவணும். இந்த மாதிரியான நல்ல குணங்களை நாம் வளர்த்துக்க நாம் பாபாவை நெருங்கி போக வேண்டாம். பாபா நம்மளை நெருங்கி வர ஆரம்பிச்சிருவாரு. நாமெல்லாம் நினச்சிட்டு இருக்கிறோம் பாபாவை நம்ம வணங்குறோம்னு சொல்லி. கண்டிப்பாக கிடையாதுங்க. பாபாவோட அருள் ஆசீர்வாதம் இருக்கிறதுனால தான் பாபாவை வணங்குறதுக்கான பாக்கியத்தை பாபா நமக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த அளவுக்கு நாம் பாபாவை நம்புகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலன் நிச்சயம். நானும் கும்பிட்றேன், நானும் தினமும் பாபாக்கு முன்னால் போய் நிற்கிறேன், பாபா கிட்ட கேட்குறேன், நானும் பேசுகிறேன் அப்படின்னு இல்லாமல் ஆத்மார்த்தமாக பாபா முன்னால் நின்று நீங்கள் வணங்க தொடங்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை உங்களால் பார்க்க முடியும், உணர முடியும். நாம் உணரக்கூடிய உணர்வு தான் பாபா நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக அவர் நம்ம கூட தான் இருப்பார். நாம் பாபா கிட்ட செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நம்பிக்கையோடு அவரை வணங்கணும், பொறுமையோடு அவர் கொடுக்கறத வாங்கிக்கிறதுக்கு காத்திருக்கணும். இது மட்டும் இருந்தால் போதும். அதோடு கூட பாபாவினுடைய பொக்கிஷமான பாபாவால் நமக்கு அருளப்பட்ட சாயி சச்சரிதத்தை தினமும் படித்தா ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைன்னா வாரத்தில் ஒரு நாள் வியாழக்கிழமையாவது ஏதாவது ஒரு 2 பேஜ் படிக்க முடிஞ்சால் படித்து பாருங்கள். இப்போ தொடங்குங்களேன், இன்னிலேருந்து தொடங்குங்களேன். சாய் சச்சரிதம் இருக்கிறவங்க இன்னிலேருந்து தொடங்குங்க. இல்லாதவங்க ஒரு பாபா ஆலயத்துக்கு போகும்போது ஸ்ரீ சாயி சச்சரிதம் அப்படின்னு சொல்லி பாபாவினுடைய வரலாறுகள் அடங்கிய புத்தகம் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் பாபா முன்னால் வச்சுடுங்க. நீங்கள் வச்சுட்டாலே போதும், உங்களை எடுத்து பாபா படிக்க வைக்க வச்சுருவார். நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்களேன். உங்களுடைய கேள்விகள் அனைத்துக்கும் என்ன மாதிரியான கேள்விகளாக இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு பதில் கிடைக்கும். இது என்னுடைய அனுபவம். எனக்கு ஏதாவது செய்யணும்னா அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, பாபாக்கு முன்னால் உட்காந்து ஒரு நிமிஷம் கண்மூடி பாபாவை பிரார்த்தனை பண்ணிட்டு சாய் சச்சரிதத்தில் ஏதாவது ஒரு பேஜை திறந்தேன்னா என்னுடைய கேள்விக்கான பதில் எனக்கு கிடைச்சிருக்கு. நான் என்ன உணர்ந்தேனோ, எனக்கு பாபாவால் என்ன கிடைத்ததோ அதைத்தான் உங்கள் கூட எல்லாம் பாபாவினுடைய இந்த வியாழக்கிழமை தினத்தில் பகிர்ந்துக்கிறேன். நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக நல்ல பலன்களே கிடைக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. மனசை எப்போவுமே லேசாக வச்சுக்கோங்க. பாபாவை நம்பிக்கையோடு வணங்குங்க. நீங்கள் கேட்குறது மட்டும் இல்லை, நீங்கள் கேட்காததும் பாபாவால் நிச்சயமாக அருளப்படும். ஓம் ஸ்ரீ சாய்ராம். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாயி ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி. ஓம் சாயி ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி.